வணக்கம். ஓம் சிவாய நம. ஸோ இன்னைக்கான பதிவில் நம்ம ரத சப்தமியை பற்றி பார்ப்போம். ரத சப்தமி வந்து ஜனவரி 25 வருது இந்த தடவை. ஸோ ரத சப்தமி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கான ஒரு நாள், சூரிய பகவானை வழிபடக்கூடிய ஒரு நாள். ஓகேங்களா? ரத சப்தமி அன்னைக்கு நம்ம வந்து தேனிமலை முருகப்பெருமான 7 முறை வந்து கிரிவலம் வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பண்ண பல பாவங்கள் அதெல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஒரு காம எண்ணத்தினால நம்ம பண்ண பாவங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும். இந்த முருகப்பெருமானை வந்து நீங்கள் கிரிவலம் வரும்போது அந்த மாதிரியான பாவங்கள் கூட கழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அங்கே போக முடிஞ்சவங்க அங்கே போய் நீங்கள் கிரிவலம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். முடியாதவங்க வீட்டிலே வந்து நம்ம சூரிய பகவானை வழிபடுறதுக்கான ஒரு வழிபாடு வந்து நம்ம சித்தர்கள் கணிச்சு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, எருக்கம் இலை இருக்கு இல்லையா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி ஒரு இலை, ஓகேவா? அந்த இலையோட நுனி வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கணும், ஓகேங்களா? 3 அட்சதையை வந்து, அதாவது மஞ்சள் கலந்த அரிசி இருக்கு இல்லையா, அதான் அந்த 3 அட்சதையை வந்து ஃபர்ஸ்ட் இலையில வச்சுருங்க. இரண்டாவதாக ஒரு இலை, அதுவுமே வந்து வடக்கு திசையை நோக்கி தான் இருக்கணும். அதில் 4 அட்சதை. மூன்றாவதாக வந்து ஒரு இலை, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி தான் இருக்கணும். அதில் வந்து 2 அட்சதை, ஓகேங்களா? அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 இலை வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். ஒரே ஒரு இலை மட்டும் மேற்க நோக்கி இருக்கணும், ஓகேங்களா? 4 இலை கிழக்க நோக்கி, ஒரு இலை வந்து மேற்கு நோக்கி, ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புழுங்கல் அரிசி, ஒரு பச்சரிசி, ஒரு இட்லி அரிசி, ஓகேங்களா? இந்த 3 அரிசி, அதாவது ஒரே ஒரு அரிசி மணி, ஓகேங்களா? இது 3த்தையும் வச்சுக்கணும். இப்போ 5வது படியாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து வடக்கு நோக்கி அந்த இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே 3 முக்கால் அரிசி மணி, ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் உடஞ்சிருக்கணும், முக்கால் அளவு தான் இருக்கணும் அந்த அரிசி மணி. 6வது படியாக தெற்கு நோக்கி வச்சுட்டு அதில் 3 கைக்குத்தல் அரிசி மணி, ஓகேங்களா? 3 கைக்குத்தல் அரிசி மணி, ஓகே. அப்புறம் 7வது படியாக ஒரு இலையை வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வாசனையான ஒரு மலர், அப்படி இல்லை அப்படின்னா துளசி இலை இல்லை வில்வ இலை வச்சுட்டு அதில் வந்து முக்கனி இருக்கும் இல்லையா, மாப்பழா வாழை, இதில் ஏதோ ஒரு கனியோட ஒரு துண்டு. திசை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. இப்போது தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி முறையில் தான் நம்மளோட அந்த இலைகளை வந்து நம்ம வைக்கணும், ஓகேங்களா? இதை வந்து நம்ம தலையில் அடுக்கி நம்ம வந்து குளிக்கணும். சூரிய பகவான் உதயமாகறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் தலையில் வச்சு நீராடிட்டு நல்லா வந்து காஞ்ச துணியாக போட்டுட்டு சூரிய பகவான் உதிச்சோன்னே சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சூரிய பகவானை பார்த்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச காயத்ரி மந்திரங்கள் இருந்தால் நீங்கள் அதை சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓம் சூரிய பகவான் நமக, ஓம் கதிரவாய நமக, ஓம் ஆதித்யாய நமக, இந்த மாதிரி சூரியனுக்கு பல பேர்கள் இருக்குது. அதை சொல்லி நமக சொன்னீங்கனாலே போதும். ஸோ எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் முன்னுடையதே, அருளாளா அருளாச்சலாம். ரதசப்தமி அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மென்மேலும் வளரணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ நன்றி.